ஹலோ மக்களே, லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சுது. இன்னைக்கு ஒரு சண்டே vlog தான், ஃபுல்லாகவே காமிக்க போகிறேன். இன்னைக்கு வந்து குருத்தோலை ஞாயிறு, அதை பற்றியும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். இப்போது என்னோட ஹஸ்பண்ட் வந்து குருத்தோலை ஞாயிறு பற்றி உங்களுக்கு சொல்லி தருவாங்க, சரியா? அதுக்கப்புறமா நான் என்னோட ஸ்டோரியை உங்களுக்கு சொல்கிறேன். சொல்லுங்க. குருத்தோலை நம்ம எதுக்கு பிடிக்கிறான்னு சொல்லு. நீங்களே சொல்லுங்க. அது பிடிக்கலன்னா கீழே விழுந்துரும். ஹிஸ்டரியை சொல்லி கொடுங்கப்பா. ஹிஸ்டரியா? அதாவது ஆக்சுவலாக ஜூஸ் யூதர்கள் மத்தியில் ஒரு பழக்கம் உண்டு. என்னன்னா, அவங்க கிங்ஸ் அரசர்கள் எல்லாருமே கழுதையில தான் விக்டரி ரேலி வருவாங்க, வெற்றி பவனி வருவாங்க. அதுதான் அவங்களுடைய பழக்கம். அப்போ வந்து அது அவங்களுக்கு ஒரு ரதம் மாதிரி கழுதை. அப்போ சகரியா தீர்க்கதரிசி வந்து என்ன சொல்லுவார் பழைய ஏற்பாட்டில், உன்னுடைய அரசன் வந்து மேசியா வந்து கழுதை மேலே வருவார், கழுதை குட்டி மேலே வருவார் அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பார். அந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்காக இயேசு கிறிஸ்து அவருடைய மரணத்துக்கு முன்னாடி எரிகோல இருந்து எருசலேமுக்கு போகும்போது அவர் ஒரு கழுதையை யூஸ் பண்ணி அவர் பவனியாக போவார். அவர் எதுக்கு போவாருன்னா, தன்னை சிலுவைக்கு ஒப்பு கொடுக்க தியாக பலியாட்டு போவார். ஆனால் அங்கே உள்ளவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு புரட்சியாளர் வந்துட்டாரு, இவரை வச்சு நம்ம ரோமர்களை ஒடுக்கிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால இவர் அரண்மனைக்கு போறாரு, ஆட்சியை பிடிக்க போறாருன்னு சொல்லி கொஞ்சம் பேர் வந்து அந்த பவனியில, கொஞ்சம் பேர்ல நிறைய பேர் சேருவாங்க. ஆனால் ஆண்டவர் எதுக்கு போவார்னா, தன்னை ஒப்பு கொடுக்க போவார். அப்படி போகும்போது எல்லா மக்களும் ஒரே ஆரவாரம் தான், வந்துட்டாரியா நம்மளை காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லி, இதோடு ரோமர்களுடைய ஆட்சி முடிஞ்சு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்வாங்கன்னா, எல்லாரும் நிறைய பேர் வரவேற்பாங்க. அவங்களுடைய ஆடைகளை கிளத்தி அவர் அந்த மரக்கிளைகளெல்லாம் போட்டு, யூதர்கள் பொதுவாக ஆடைகளெல்லாம் கலத்த மாட்டாங்க, அந்த மேல் வஸ்திரத்தை கலத்த மாட்டாங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அரசனுக்கு மட்டும்தான் அந்த மரியாதை. அப்போ அதெல்லாம் ஒரு அரசனுக்கு கொடுக்குற எல்லா மரியாதையும் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுப்பாங்க. மேக்சிமம் எதுக்கு கொடுப்பாங்கன்னா, இவர் ஒரு புரட்சியால், இவர் வந்துட்டாரு, நம்மளை கிங் அரசனாக மாற போகிறாரு அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் கொஞ்சம் பேர் அவர் கூட, சீஷர்கள் எல்லாரும் அவர் கூட பயணிக்கிறவங்க எல்லாரும் விஷயம் தெரிஞ்சோ தெரியாமலோ பயணிப்பாங்க. ஆனால் கடைசியில் அவர் அந்த ஆட்சியை பிடிக்க போக மாட்டார், நேராக எருசலேம் ஆலயத்துக்கு போயிடுவார். அவரு தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றணும், தன்னுடைய பலியாக தன்னை ஒப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக போவார். அவர் போன அதை நினைவுபடுத்துறதுக்காக இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எல்லாருமே அதை ஞாபகப்படுத்துறதுக்காக இன்னைக்கு நம்மளும் குருத்தோலைகளை ஏந்தி கொண்டு போகிற அன்னைக்கு மரக்கிளைகளை எல்லாம் கையில் வச்சுட்டு வழியில் போட்டுட்டு ஆர்ப்பரித்தது போல் இன்னைக்கு நம்மளும் அதை ஞாபகப்படுத்துறதுக்காக போகிறோம். கதை. ஓகே, எனக்கு குருத்தோலை பவனி அப்படின்னா, குருத்தோலை ஞாயிறுனா என்ன ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னா, சின்ன வயசுலேயே குருத்தோலைக்கு வந்து பவனி போவாங்க, அந்த குருத்தோலையெல்லாம் பிடிச்சிட்டு, சரியா? அன்னைக்கு வந்து ஒயிட் கலர் ட்ரெஸ் தான் நாங்கள் போடுவோம். அப்போது எப்போவாச்சும் தான் ஒயிட் கலர் ட்ரெஸ் போடுவோமா, ஃபுல் ஒயிட்டு. அதனால அது போடுறதுக்கு பயங்கர ஆர்வமாக இருக்கும். அதுக்கப்புறமா அந்த குருத்தோலை கொடுக்கும்போதும் ஒன்று கிடைச்சா வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்கும், 2 3 கிடைச்சா ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதை வந்து சர்ச் நடந்துட்டு இருக்கிற டைம் வந்து நம்ம டிசைனாக நாங்கள் இருந்து பண்ணிகிட்டே இருப்போம். நல்லா அப்படி டைம் பாஸ் ஆகிறது மாதிரி இருக்கும், சின்ன வயசில் நான் சொல்கிறது. அதே மாதிரி பெஞ்சுக்கு கீழெல்லாம் வந்து அந்த குருத்தோலையே போட்டிருப்போம், ஏன்னா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அப்படி போட்டிருப்போமா. அதை வந்து நம்ம ப்ரேயர் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த மாதிரியெல்லாம் நமக்கு பின்னாடி உள்ள ஆளுங்க அதை உருவோம், நம்ம முன்னாடி இருக்க ஆளுங்க கிட்ட உருவோம். அந்த மாதிரி முன்னாடியெல்லாம் நாங்கள் பண்ணுவோமா. அது எனக்கு எப்போவுமே ஒரு மெமரியாக இருக்கும். இப்போல்லாம் அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது, இப்போல்லாம் வளர்ந்தாச்சு இல்லை, அடுத்த ஆளுக்கு வாழையெல்லாம் உருவுனா அந்த ஆளுங்க என்ன நினைக்கும். அதனால் இப்போல்லாம் சைலண்டாக போயிட்டு வந்துடுறது. இந்த மாதிரி பொம்மை செய்கிறது, சிலுவை செய்கிறது, அதில் டிசைனாக பண்ணுறதெல்லாம் இல்லை. ஆனால் இன்னைக்கு நான் பண்ணினா உங்களுக்கு காமிக்கிறேன், சரியா? நாங்கள் இப்போ சர்ச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம், அங்கே போயிட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அங்கே வந்து குருத்தோலை ஞாயிறுக்கு
என்ன குருத்தோலைலாம் வச்சுருக்காங்க. நாங்கள் பவனி போனாலும் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கிளிப் வந்து உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ஃபுல்லாலாம் காமிக்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சம் நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். இந்த உலகத்தை மீட்கும்படியாய் தம்மை பலியாய் தந்த எங்கள் அன்பு நல்ல கடவுளே, பரிசுத்தமான அவனிதனிலே மறிமேலேறி ஆனந்தம் பரமானந்தம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை. உங்களுக்கு பார்க்கும்போது அப்படியே ரியலா இருக்கணும்னு தான் நான் அப்படியே ஆடியோ கட் பண்ணாம போட்டேன். அது எப்படி இருக்குன்னு தெரியல, பார்த்துட்டு சொல்லுங்க. சர்ச் முடிஞ்சு எல்லாரும் போனதுக்கு அப்புறமா நாங்க எங்களோட வேலைய தொடங்கிட்டோம். சின்ன பிள்ளைங்களுக்கு சண்டே கிளாஸ் எடுப்பேன். அதனால அவங்கள வசனம் படிக்க வச்சுட்டு, என் ஹஸ்பண்ட் இங்க வந்து எனக்கு அந்த ஓலையில வந்து இந்த மாதிரி பண்ணி குடுத்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பண்ணும்போது என்னவோ சின்ன வயசுக்கே போயிட்டு வந்த மாரி இருந்து. லாஸ்ட் இயர்லாம் இந்த மாதிரி பண்ணல. 3 இயர்ஸ் ஆச்சுது. இந்த வாட்டி தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணோம். நெறைய பேர் இந்த ஓல வச்சு டிசைனாலாம் பண்ணுவாங்க. எனக்கு 1, 2 டிசைன் தெரியும். என் ஹஸ்பண்ட் இப்ப பண்றது எனக்கு தெரியாது. அதனால தான் அவங்க எனக்கு இது பண்ணி குடுக்குறாங்க. இப்ப நான் உங்களுக்கு ஓலையிலேயே செஞ்ச ஒரு சிலுவ காமிக்கிறேன். இந்த சிலுவ நான் பண்ணல. என் ஹஸ்பண்டுக்குமே இந்த சிலுவ பண்ண தெரியாது. என் சர்ச்ல ஒரு அக்கா பண்ணியிருந்தாங்களா, அவங்க கிட்ட கேட்டு வாங்குனேன். எனக்கு இது ரொம்ப ரொம்ப புடிச்சிருந்துச்சு. இப்ப நான் காமிக்கிறது நானே பண்ணது. இது ரொம்ப ஈஸி தான். இது முன்னாடியே கத்துக்கிட்டது. அந்த சிலுவ பண்ற வீடியோ நெறைய பேர் ஸ்டேட்டஸ்ல வச்சிருந்தாங்க. நான் அதுக்கப்புறமா தான் பார்த்தேன். இனி ஒருக்கா ட்ரை பண்ணி பார்க்கணும் எனக்கும் வருதா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சிலுவைய பார்த்ததுக்கு அப்புறமா நானும் என் ஹஸ்பண்டும் நெனச்சோம், ச்சே எல்லாருக்கும் இந்த மாரி பண்ணி வச்சுட்டு இதையே குடுத்துருக்கலாம் அந்த பவனி எல்லாம் போகும்போதுன்னு. ஏன்னா சிம்பிள் தான் பண்றதுக்கு. அழகா இந்த மாதிரி பண்ணி குடுத்துருக்கலாம். நாங்க ஓலையில பண்ண இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நீங்கலாம் பண்ணீங்களா? இங்க ஒருத்தி எனக்கும் பண்ணித்தாங்கன்னு சொல்லிட்டு ஓலைய வச்சுட்டே நின்னா, அப்புறம் என் ஹஸ்பண்ட் ஒன் பை ஒன்னா பண்ணி குடுத்துட்டே இருந்தாங்க கேட்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே. அப்புறம் அவங்களும் இந்த மாரி ஒரு சிலுவ பண்ணியிருந்தாங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு. இவங்க யாருக்கும் வீட்டுக்கு போறதுக்கு மனசு இல்ல. நாங்க கேம் விளையாட போறோம். நாங்க ஒரு கேம் கண்டுபிடிச்சிருக்கோம்னு சொன்னாங்க. என்ன கேம் அப்டின்னா, பின்னாடி இந்த ஓலைய சொருவியிருப்பாங்களாம். யார் அந்த ஓலைய ஃபர்ஸ்ட் எடுக்குறாங்களோ அவங்க தான் வின்னர். நம்மளோட ஓலைய எதிரிங்க கிட்ட இருந்து காப்பாத்தணும். அதுதான் கேம். பலூன்லாம் வச்சு இந்த மாரி விளையாடுவாங்கல்ல, சேம் அதுதான். ஃபர்ஸ்ட் இவங்க என்ன மாரி ரூல் போட்டாங்க அப்டின்னா, வாய வச்சே கடிச்சு எடுக்கணும்னு செம்ம ஃபன்னா இருந்தது அவங்க பண்ணும்போது. அது ரொம்ப நேரம் போச்சு. அது முடியறது மாதிரியே இல்ல. அதுக்கப்புறமா அவங்களே ரூல சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. கை வச்சு எடுக்கலாம். ஒரே ஒரு கை யூஸ் பண்ணி எடுக்கணும்னு சொல்லிட்டு. இடையில 2 பேரும் சண்டை வேற போட்டுக்கிட்டாங்க. இருந்தாலுமே நல்லா ஃபன்னா போச்சுது இந்த கேம். இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல பார்க்க முடியல. ரொம்ப போர் அடிச்சுட்டு, எப்படா உருவுவீங்கங்கிற மாரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா பிரதீஷ் வந்து அவளோட ஓலைய எடுத்துட்டான். அதனால அவன் தான் வின்னர். விளையாட்டெல்லாம் முடிச்சுட்டு சர்ச்சுக்குள்ள போயாச்சு. சர்ச்ல புதுசா பெஞ்ச் செஞ்சிருக்காங்க. சரி அது எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அத கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த பெஞ்ச் நல்லா பளபளன்னு இருக்கிறதுக்கு ஏதோ போடுவாங்கல்ல, அதோட நேம் எனக்கு மறந்து போச்சு. அது மட்டும் இன்னும் போடணும். அது போட்டுட்டு ஈஸ்டர் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் இத அரேஞ்ச் பண்ணி போட்டு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். நான் உட்கார்ந்து பார்த்தேன். நல்லா கம்ஃபர்டபுளாவே இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி பழைய பெஞ்ச் உண்டு. அதுல உட்காரும்போது அவ்வளோ கம்ஃபர்டபுளா இருக்காது. இந்த பெஞ்ச் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. அப்புறம் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கார ஓப்பன் பண்ணது தான் அவ்ளோ சூடு. சரி வேண்டான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அதிலேயே உட்கார்ந்தாச்சு. நான் சும்மா சொல்றேன்லாம் நினைக்காதுங்க. நிஜமாவே அவ்ளோ சூடு. நான் அதோட ப்ரூஃப் கூட நான் இதுல ஆட் பண்ணியிருக்கேன். இனி கொஞ்சம் வீடியோ போகும்போது உங்களுக்கே தெரியும். கார் வேற ஃபுல்லாவே வெயில்ல நின்னுச்சா, என்ன ஏசி போட்டாலும் அவ்ளோ ஹீட் உள்ள. இந்த 3மே நல்லா இருக்குதுல்ல, இந்த 3யுமே வீட்டுக்கு எடுத்துட்டு போக போறேன். சர்ச் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பயங்கர சூடு. காருக்குள்ளலாம் இருக்கவே முடியல. இனி வீட்ல போய் அந்த கிச்சன் சூடுல நிக்கிறதுக்கும் முடியாது. அதனால இங்க போற வழியிலே ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு போயிடணும் இன்னைக்கு.
இது நாங்க ரெகுலரா சாப்பிடுற ஒரு ஹோட்டல் தான். அங்கேயுமே செம்ம ஹீட்டு. ஏன்னா, அங்க சீட் தான் போட்டிருப்பாங்களா, ஃபேன் ஓடுறதே அவ்ளோ ஹீட்டா இருந்து, இதெல்லாம் தான் இன்னைக்கு ஆர்டர் பண்ணியிருந்தோம். நாங்க ஆர்டர் பண்ணது ரூ. 220 வந்துச்சு 2 பேருக்கு. ரூ. 30க்கு கூட சாப்பாடு கிடைக்கும். இந்த மீனெல்லாம் இல்லாம. அது கூட நல்லா இருக்கும். செம்ம பசி. அதுலயும் இந்த வெயில்ல அலைஞ்சுட்டு வந்தது, அந்த சூட்ல இருக்கிறது. அதனால நல்லா சாப்பிட்டேன். எல்லாமே நல்லா இருந்துச்சு. எதுவுமே நல்லா இல்லன்னு சொல்ல முடியாது. லாஸ்ட்ல அந்த தயிரு, அப்புறம் ஊறுகாலாம் வச்சு சாப்பிட்டோமா, வேற லெவல்ல இருந்துச்சு இந்த வெயிலுக்கு. இதுதான் அந்த ப்ரூஃப். என்னோட ஓலை எப்படி ஆயிட்டுன்னு பாருங்க இந்த வெயில்ல. எப்படா வீட்டுக்கு போய் சேருவோம்ன்னு இருந்துச்சு. அவ்ளோ சூடு. ஒரு வழியா வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. வீட்டுக்கு வந்து ஏசிய போட்டுட்டு நல்லா தூங்க ஆரம்பிச்சுட்டோம். நெக்ஸ்ட் ஒரு வ்ளாக்ல பார்க்கலாம். அதுவரைக்கும் பாய்.